அடுத்த 5 ஆண்டுகளில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் சாதனை மட்டத்திற்கு உயரக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உலக வானிலை அமைப்பு மற்றும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் என்பன இணைந்து வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஒன்றில் எச்சரித்துள்ளன. இந்த வருடாந்த அறிக்கையின்படி உலகளாவிய சராசரி வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 1.3 பாகை செல்சியஸ் முதல் 1.9 பாகை செல்சியஸ் வரையிலான வரம்பில் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 குளிர்காலங்களில் வட அரைக்கோளத்தில் அதிக மழைப்பொழிவுடனான வானிலை நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மே மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் வடக்கு ஐரோப்பா, அலஸ்கா மற்றும் சைபீரியா போன்ற பிராந்தியங்களில் கடுமையான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதுடன் இதே காலப்பகுதியில் அமேசன் பிராந்தியத்தில் கடுமையான வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் குளிர்காலத்தில் மிகவும் பலத்த எல் நினோ காலநிலை நிலைமை ஏற்படும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடல் வெப்பமடைவதால் உருவாகும் இந்த நிலைமை 2027 ஆண்டு வரை நீடிக்கக்கூடும் எனவும் இதனால் உலகளாவிய வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் உயரக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில நாட்களாக மேற்கு ஐரோப்பா முழுவதும் நிலவி வரும் அசாதாரண மற்றும் கடுமையான வெப்ப அலையின் காரணமாக பிரான்சில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெப்ப அலையானது வரலாற்றில் மே மாதம் ஒன்றில் பதிவான மிக மோசமான கடுமையான வெப்பநிலையாக கருதப்படுகிறது. உயிரிழந்த 7 பேரில் 5 பேர் கடுமையான வெப்பத்திலிருந்து தங்களை தணித்துக் கொள்வதற்காக ஏரிகள், ஆறுகள் மற்றும் கடற்கரைகளுக்கு சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இது தவிர விளையாட்டு போட்டியொன்றில் பங்கேற்ற ஒருவர் உட்பட 2 கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸை தாண்டியுள்ளதோடு இரவு வேளையிலும் வெப்பநிலை குறையாமல் இருப்பது மக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.